இந்தியாவோட அதிகார ஏணி. இதுல கவுன்சிலர்ல இருந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் ஒரு முழு பார்வை. இந்தியாவை நிஜமா ஆள்றது யாரு? வாங்க நம்ம தெரு முனையில ஆரம்பிச்சு இந்த அதிகார ஏணியில உச்சி வரைக்கும் போய் பார்ப்போம். இந்த அதிகார ஏணியோட முதல் படியே நம்ம ஏரியா கவுன்சிலரா. ரோடு சரியில்லையா, குப்பை வண்டி வரலையா, இந்த மாதிரி நம்ம அன்றாட பிரச்சனைகளுக்கெல்லாம் இவங்க தான் பொறுப்பு. சரி, கவுன்சிலர்களுக்கு மேல யாரு? அவங்க தான் மேயர். ஒரு நகரத்தோட முதல் குடிமகன் விட சொல்லுவாங்க. ஆனா பேர்ல தான் இவர் தலைவர். நிஜமான பவர் எல்லாமே முனிசிபல் கமிஷனர் கையில தான் இருக்கு. இப்படியே ஸ்டேட் லெவலுக்கு வந்தா நம்ம தொகுதிக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் எம்எல்ஏ. மாநிலத்துக்கு என்ன சட்டம், பட்ஜெட் என்ன, வரி எவ்வளோன்னு முடிவு பண்ற அளவுக்கு உனக்கு பவர் அதிகம். இவ்வளவு பவருக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டுல ஒரு எம்எல்ஏயோட மாச சம்பளம் 1,05,000 ரூபாய். அடுத்த லெவல் நேஷனல் பாலிடிக்ஸ். இங்க தான் வராங்க நம்ம எம்பிக்கள், அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஒரு கவுன்சிலரோட பவரையும் எம்பியோட பவரையும் ஒப்பிடவே முடியாது. ஒன்னு உள்ளூர் வளர்ச்சி, இன்னொன்னு தேசத்துக்கான சட்டம். இவ்ளோ பெரிய பதவிக்கு சும்மாவா? கூடவே உச்சக்கட்ட பாதுகாப்பும் வரும். Z+ பாதுகாப்புனா என்ன தெரியுமா? கமாண்டோக்களோட சேர்த்து 55க்கு மேற்பட்டவங்க பாதுகாப்புக்கு இருப்பாங்க. இப்படி ஒரு பாதுகாப்புக்கு மாசம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? கிட்டத்தட்ட 33 லட்சம் ரூபாய். அடுத்து மாநிலத்தோட ஹெட் நம்ம முதலமைச்சர். ஒரு ஸ்டேட்டோட உண்மையான எக்ஸிகியூட்டிவ் பவர் இவர் கையில தான் இருக்கு. ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர்னா நாட்டுக்கே தலைவர் நம்ம பிரதமர் தான். இந்தியாவிலேயே பவர்ஃபுல்லான பதவி இது. மத்திய அமைச்சரவையோட தலைவர் இவர்தான். எல்லா முக்கிய முடிவுகளையும் குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்றதும் இவரே. இப்போ இந்த அதிகார ஏணியோட உச்சிக்கே வந்துட்டோம். இங்க இருக்கிறது இந்திய குடியரசுத் தலைவர். இவர்தான் நம்ம நாட்டோட அரசியலமைப்பு தலைவர். நம்ம ராணுவத்தோட சுப்ரீம் கமாண்டரும் இவர்தான். சரி, இவ்ளோ அதிகாரம், சம்பளம், சலுகைகள் இவங்களையெல்லாம் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? வேற யாரு? நீங்க தான். இவ்ளோ பெரிய அதிகாரத்தை அவங்க கையில குடுக்கறது நம்ம போடுற ஒரே ஒரு ஓட்டு தான். அதை மட்டும் மறந்துடாதீங்க.